அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும். வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாடு வந்திருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டணி பொதுக்கூட்டத்தில் தலைவர்கள் அனைவரும் திரு மோடி முன்பாக ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி என்று பிரதமரும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் ரொம்ப முக்கியம் அப்படின்றதை மீண்டும் திரு மோடி வலியுறுத்தி இருக்கிறார். இதற்கு முதல்வர் பதில் சொல்லியிருக்கிறார். டபுள் என்ஜின் என்னும் டப்பா என்ஜின் ஓடாது என்று அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியுமா என்ற தலைப்புல பேச இருக்கோம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன், அதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார்கள். பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பங்கேற்றிருக்கிறார். விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஆலூர் ஷானவாஸ், 2 முக்கியமான நிகழ்வுகள் கவனிக்க முடிஞ்சது. ஒன்று, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். பிரதமர் முன்பாக ஒரே மேடையில் அவர்கள் காட்சி தருகிறார்கள். இரண்டாவது, இதுநாள் வரை பாஜக பேசாத, பிரதமர் அழுத்தம் கொடுத்து பேசாத ஒரு விஷயத்தை இந்த கூட்டத்தில் முக்கியமாக முன்வைத்திருக்கிறார்கள். டபுள் என்ஜின் சர்க்கார். வட மாநிலங்களில் பல தேர்தல் பிரச்சாரங்களில் அவங்க பேசியதை இந்த முறை தமிழ்நாட்டில் அழுத்தமாக அவர்கள் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். இது திமுக கூட்டணிக்கு ஒரு சவாலாக இருக்க வாய்ப்பு இருக்கா? பிரிந்தவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். யார் பிரிச்சா? யார் இன்னைக்கு சேர்த்தாங்களோ அவங்க தான் பிரிச்சாங்க. அவங்களையே பிரிஞ்சு போனாங்கன்னு பார்க்க முடியாதா? எப்படி பிரிஞ்சு போனாங்க? அவங்க பிரிஞ்சு போகலையே. பிரித்து வைத்தவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய தேவைக்காக. அன்றைக்கு பிரித்த போதும் அவர்களுடைய தேவைக்காக பிரித்தார்கள். இன்றைக்கு சேர்த்திருப்பதும் அவர்களுடைய தேவைக்காக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இதில் அதிமுகவுடைய நலன் என்ன இருக்கு? அதிமுகவுடைய நலன் தான் இதில் அடங்கும் என்றால் பிரிச்சிருக்கவே கூடாதுல்ல. பிரிச்சதுனால 8 வருஷமா அந்த கட்சி எவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு, எத்தனை ஃபேக்டரா உடஞ்சிருக்கு, எத்தனை பேர் வெளியேறினாங்க. இவ்வளவு காலமா ஒரு வலுவான எதிர்கட்சி அரசியலையும் ஒரு வலுவான ஆளுங்கட்சி அரசியலை அன்னைக்கும் பண்ண முடியாம எவ்வளவு அந்த கட்சி திணறுச்சு. அந்த கட்சிகிட்ட இருந்த 37 எம்பிக்கள் எங்க போனாங்க? அந்த கட்சிகிட்ட இருந்த ஆட்சி எங்க போச்சு? அந்த கட்சிகிட்ட இருந்த ஓட்டு வங்கி எங்க போச்சு? எல்லாம் எதனால வந்துச்சு? ஒரு வலுவான தலைமை இல்லாம அந்த கட்சி சிதறி போய் இத்தனைக்கும் காரணம் யாரு? அப்போ டிடிவி தினகரனுக்கு மேல வழக்க பாய்ச்சி ஜெயிலில் அடைச்சது யாரு? எடப்பாடிக்கு மேல வழக்கு போட்டு பணிய வச்சது யாரு? தர்மயுத்தம் நடத்த சொன்னது யாரு? சசிகலாவை கட்டம் கட்டி வெளியேற்றினது யாரு? சசிகலாவை அந்த கட்சியை தேர்ந்தெடுத்த போதும், பொதுச் செயலாளர்னு பொதுக்குழு தேர்ந்தெடுத்த போதும் தொடர முடியாம போனது யாரால? முதலமைச்சர் அவங்க தான் சொல்லி எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையா கூடி முடிவெடுத்த போதும் முதலமைச்சர் ஆக முடியாம போனது யாரால? அப்போ பிரித்தது யார்? இன்னைக்கு சேர்த்தவர்கள் பிரித்தார்கள். உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு உள்துறை அமைச்சர் வெளிப்படையா பேசுறார். செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுறார். என்ன சொல்றேன், உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டாங்கன்னா ஜெயலலிதா அம்மா தான் பொதுச் செயலாளர்னு அதிமுக தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க ஆக முடியாம போகுமா? ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சர்னு அதிமுக எம்எல்ஏக்கள் கூடி முடிவெடுத்த பிறகு அவங்க முதலமைச்சர் ஆக முடியாம போகுமா? ஆனா அதிமுக முடிவெடுத்த பிறகும் ஆக முடியலையே சசிகலாவால. அப்ப அந்த கட்சி முடிவெடுத்த பிறகும் நடக்கலையேங்கும் போது அந்த கட்சிக்கு வெளியே இருந்து யார் வேலை செஞ்சா? பிஜேபி தானே வேலை செஞ்சது. ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களே. குருமூர்த்தியாக்கு பின்னாடி இருந்தாரு, பிஜேபிக்கு பின்னாடி இருந்துச்சுன்னு அதிமுக இருந்து வெளியேறக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப இந்த சேர்ப்பு என்பதும் அதிமுகவின் நலனுக்காக அல்ல. இதுல அதிமுக நலன் துளியும் கிடையாது. கூட்டணி நலனே பார்ப்போம். பாஜக கூட்டணி நலன். அதுல அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் வலுவான கட்சி, அதிமுக ஆட்சி தான் அமையும்னு அவங்க சொல்லணும். எங்கேயாவது மோடி இன்னைக்கு சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அதிமுக ஆட்சி அமையும் அப்படின்னு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பரப்புரை கூட்டத்தில் சொன்னாங்களா? எடப்பாடி சொன்னார். எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்னு வேற யாராவது சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? யாரும் சொல்லல. அப்போ டிடிவி தினகரன் இன்னைக்கு நாங்க ஒரு தாய் பிள்ளைகள், அம்மா வளர்த்த பிள்ளைகள். சரி, அம்மா வளர்த்த பிள்ளையோ கட்சியில சேர்த்துற வேண்டியதானே?
அம்மா கட்சியில சேர்த்து பொறுப்பு கொடுத்துட வேண்டியதானே? என்ன என்ன பிரச்சனை அதுல? எல்லாம் ஒரே பிள்ளைங்க தானே. 8 வருஷமா ஏன் பிரிஞ்சிருந்தீங்க? அப்போ இவர்கள் பிரியவில்லை, பிரித்து வைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு பிஜேபியின் தேவைக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்காங்க. இது கிரவுண்டுக்கு தெரியாதா? இல்ல, நீங்க தொடர்ந்து நீங்க பேசுறீங்க தான், இந்த வாதத்தை தொடர்ந்து வைக்கிறீங்க. பாஜகனால அதிமுகவுக்கு பாதிப்பு, பாஜகனால தமிழ்நாட்டு நலனுக்கு பாதிப்பு, இதான் தொடர்ந்து நீங்க பேசுறது. பாஜக தானே இப்படி ஒரு கூட்டணியை கட்டமைப்பதற்கு அதிமுகவோடு உறுதுணையாக நிற்கிறது. அதிமுகனால கொண்டு வந்து சேர்க்க முடியாத கட்சிகளை கூட பாஜகவுடைய தலைவர்கள் பேசி சமரசம் செய்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, கூட்டணி பலத்தை அதிகரிக்கிறாங்கல்ல. யாருக்காக? என்டிஏ ஆட்சிக்காக. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் போய் உட்காருங்கிறதுக்காக இல்லை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக இல்லை, அதிமுக ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக இல்லை. மோடியினுடைய வார்த்தையின்படி, மோடி சொன்னது போல், அமித்ஷா ஏற்கனவே சொன்னது போல் என்டிஏ ஆட்சிக்காக. என்டிஏ ஆட்சினா யார் ஆட்சி? வாசன் ஆட்சியா? அன்புமணி ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா யார் ஆட்சி? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, அவங்க வார்த்தையிலே தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுல யார் மிச்சம் இருக்கா? அதுல அன்புமணி இருக்காரு, ஜி.கே. வாசன் இருக்காரு, டிடிவி தினகரன் இருக்காரு. டிடிவி தினகரன் ஆட்சியா? என்டிஏ ஆட்சினா யார் ஆட்சி? பிஜேபி ஆட்சி. பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு இந்த கட்சிகளை பூரா செதைச்சு சின்ன பின்னமாக்கி தன் கைக்குள்ள கொண்டு வந்த பிறகு இவங்களை வச்சு ஒரு ஆட்டத்தை ஆடுது. அப்ப இனி இங்க அங்க யார் குரல் எடுபடும்? அந்த கூட்டணிக்குள் யார் குரல் எடுபடும்? எடப்பாடி குரல் எடுபடுமா? அன்புமணியின் குரல் எடுபடுமா? டிடிவி தினகரன் குரல் எடுபடுமா? ஜி.கே. வாசனின் குரல் எடுபடுமா? யாருடைய குரல் எடுபடும்? மோடியின் குரலும் அமித்ஷாவின் குரலும் எடுபடும், அண்ணாமலையின் குரல் எடுபடும், நயினார் நாகேந்திரன் குரல் எடுபடும். அப்ப அவங்க சொல்றதுதான் சட்டம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது நடக்குது. கடன் சுமை தமிழ்நாட்டுக்கு அதிகம் அப்படின்னு அதிமுக தலைவர்கள், பாஜக தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதிமுக மகளிருக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பேருந்து பயணம்னு வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க. திமுக மத்திய அரசு எந்த திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்குவதில்லைன்னு விமர்சிக்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னா இணக்கமாக நாங்கள் செயல்படுவோம், அதிமுகவுக்கு மத்தியிலிருந்து நிதி கொடுப்போம், அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கிறோம், அப்படிதான் இன்டர்பிரட் பண்ணி புரிஞ்சுக்கணும் இத. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார், ஓ பன்னீர்செல்வம் ஆட்சியில் இருந்தார், ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்தாங்க. அப்பவே மோடி ஆட்சி வந்து விட்டது. 10 ஆண்டுகளா பார்க்கிறோம். இப்போ 3வது முறையா மோடி பிரதமர் ஆயிட்டாரு. அப்ப இந்த 10 ஆண்டுகள்ல 3 பிரதமர்களை 3 முதலமைச்சர்களை அதிமுகலே நம்ம பார்த்திருக்கோம். அந்த 3 முதலமைச்சர்கள் ஆட்சியில பேரிடர் வந்துச்சு. மோடி இவங்க கேட்ட நிவாரண தொகை கொடுத்தாரா? கஜா புயலுக்கு இவர் கேட்டதை மோடி கொடுத்தாரா? எத்தனையோ புயல் வெள்ளம் பாதிப்புகளை தமிழ்நாடு சந்தித்ததை மோடி ஆட்சியின் போது 2015 பெரும் வெள்ளத்தை பார்த்தோம். மோடி தான் பிரதமர், ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர். கிடைச்சுதா? டபுள் இன்ஜின் சர்க்கார்ல என்ன கிடைச்சது? சரி, அந்த அம்மா தான் நிறைய விஷயங்களை எதிர்த்தாங்க. ஜிஎஸ்டி எதிர்த்தாங்க, உணவு பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்தாங்க, உதவி மின் திட்டத்தை எதிர்த்தாங்க, எல்லாத்துக்கும் மறுத்தாங்க. முரண்பாடு தான் இருந்துச்சே தவிர இவங்கள மாதிரி உடன்பாடுலாம் இல்லை சொல்லும்படியா. இவங்க முழுக்க உடன்பாடு தானே. ஓபிஎஸ் ஆட்சி காலமும் இபிஎஸ் ஆட்சி காலமும் பிஜேபியோட உடன்பட்டு போய் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது என்ன? ஒண்ணும் கிடைக்கலையே. இப்போவாது ஃபைட் பண்ணி போராடியாவது நம்ம சில விஷயங்களை நடத்துறோம். அவங்க அதை கூட செய்ய முடியாத ஒரு ஆட்சி, முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஆட்சி. சரி, டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுக்கும்? மெட்ரோ கொடுக்குமா? இப்ப எவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கோமே, பேரிடர் நிவாரண நிதி கேட்கிறோம், கல்வி நிதியை கேட்கிறோம். அதெல்லாம் நமக்கு வர வேண்டியது. யாரோடைய தூக்கி நம்ம கொடுக்குன்னு நம்ம சொல்லல. எங்களுடைய பங்கு, எங்களுடைய வரியிலிருந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். நம்முடைய மாநிலத்துக்குன்னு ஒரு தனித்த கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை சமரசம் பண்ணிக்கலாம் ஏடிஎம்கே சொல்லுதா? கல்வி கொள்கை சமரசம் பண்ணிட்டு தான் அந்த காசு வாங்கணுங்கிறதா ஏடிஎம்கே ஸ்டாண்டா? மறைமுகமான பொருள் என்னன்னா, நாங்க இந்த ஆட்சியில பங்கெடுத்தோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதுங்கிறதான இப்ப மோடி பேசுற செய்தியோட சாராம்சம். கல்வி நிதி எடுத்துக்கோ. கல்வி நிதி நமக்கு ஒரு பாலிசி இருக்கு, அந்த பாலிசியை தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்றோம். யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க? பிஜேபி கவர்மெண்ட் இல்ல, உங்க பாலிசிக்கு செட் ஆகாது, எங்க பாலிசி ஏத்துங்க, நாங்க நிதியை தர்றோங்கிறாங்க. இப்ப இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தா அந்த கல்வி நிதியை ஏடிஎம்கே எப்படி பெறும் சொல்லுங்க? இந்த பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தானே பெற முடியும். அப்ப அந்த பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணுமா ஏடிஎம்கே? அதான் கேள்வி. இப்போ பேசும் திரு ஸ்ரீகாந்த் கணேஷ், பாஜக தலைவர்களுடைய திரு மோடி உட்பட, திரு அமித்ஷா உட்பட, திரு பியூஷ் கோயல் உட்பட, அனைத்து மாநில தலைவர்கள் உட்பட அவங்க எடுக்கக்கூடிய மெனக்கடல் எல்லாமும் அதிமுக பாஜக கூட்டணி நலனுக்காக அப்படின்ற பார்வையோடு அணுகப்பட வேண்டியதா, இல்ல பாஜகவுடைய நலனுக்காக அப்படின்ற பார்வையில அணுகப்பட வேண்டியதா? அனைவருக்கும் வணக்கம். இப்ப நடந்த ஒரு கூட்டம் என்பது
தமிழக மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் மிக ஒரு சிறப்பான கூட்டமாக, தேர்தலின் முடிவை எதிரொலிக்கும் கூட்டமாக இன்றைக்கு சிறப்பான கூட்டம் அமைந்திருந்தது. அதில் பிரதமர் கூட மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே மிக அருமையான ஒரு உரையை ஆற்றி சென்றிருக்கிறார். மிக தெளிவாக அதில் தன் கருத்தை சொல்லி இருக்கிறார். தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நன்றாக எல்லாவற்றையும் அரசியலை உணர்ந்தவர். இருந்தாலும் அவர் சார்ந்திருக்கும் கட்சியின் சார்பாக பேச வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அவர் சில கருத்துக்களை உள் மனசு நினைத்தாலும் உதட்டளவில் சில விஷயங்களை சொல்கிறார். அதிமுகவில் இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பாஜக தான் காரணம், தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு பாஜக தான் காரணம்னு ஒரு செயலற்ற திமுக அரசு எல்லா வகையிலும் குற்றம் சாட்டுகிறது. கூட்டணியில் இருப்பவர்கள் அதை சேர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். அவங்க கட்சியில் நடக்கிற ஒவ்வொரு உள் விவகாரமும் பாஜக சொல்லிதான் நடந்தது, பாஜக சொல்லிதான் நடந்தது, பாஜக தான் எல்லாத்தையும் நடத்துதுங்கிறது அவங்களுடைய வளமான கற்பனை. இன்னொன்னு கேட்கிறாரு, எங்க போச்சு அவங்களோட 37 எம்பிக்கள் இருந்தாங்க, எதிர் வலிமையான ஆளும் கட்சியா இருந்தாங்க, அந்த ஆற்றல் எல்லாம் போயிடுச்சுன்னா, அப்ப அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காரு ஊடகத்துல, திமுகவுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதிமுக அங்க சிதறியதால் தான் திமுக சேர்ந்துடுச்சு, திமுகவுக்கு ஜெயிக்கக்கூடிய தகுதி இல்லை என்பதை இன்னைக்கு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அவங்க கூட்டணி சிதறியதால தான், அங்க வலிமை குன்றியதால தான் திமுக வந்திருக்கு, இல்லாட்டி எவ்வளவு வலிமையா இருந்தாங்க அப்படின்னு ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுவும் கதையாக அப்படிங்கிற அந்த பழமொழிக்காக சொல்றேன், தனிப்பட்ட எந்த தாக்குதலும் இல்லாமல். அந்த மாதிரி அதிமுகவை நினைச்சு அவங்க எல்லாம் இவ்வளவு கவலைப்படுறாங்க. ஏன் கவலைப்படுறாங்கன்னா, வரப்போகிற தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்பது உறுதி செய்யப்பட்ட முடிவு. அவங்க எந்த சர்வே எடுத்தாலும், எந்த சீக்ரெட் ரிப்போர்ட் எடுத்தாலும் எல்லாத்துலயும் தெளிவா தெரியுது. அவர் கேட்கிறாரு, அவர் ஒரு இடத்துலயாவது சொன்னாரான்னு. அவர் பாரத பிரதமர் அவர்கள் இன்னும் அதிமுகலயா இருக்காரு, அவர் என்டிஏ சர்க்கார் அமையும் தான் பேசுவாரு. அதிமுக இருக்கவங்க எடப்பாடி அவர்கள் தான் அவங்க தலைமையில் அமையும் பேசுவாங்க. தெளிவாக எங்க உள்துறை அமைச்சர் சமீபத்தில் தனித்தனியா போட்டியிட்டா தனித்தனியா பேசலாம், அதிமுக தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைய போகிறது என்பதை அதிமுக சொல்லி இருக்கிறார். அதிமுக தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுது அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும்னு பேசிக்கலாம். என்டிஏ தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு போட்டியிடுது, என்டிஏ சர்க்கார் அமையும் அப்படின்னா அவரு சொல்லலாம். இல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்தியில நாங்க ஆட்சி பொறுப்புல இருக்கோம், நாங்க மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமின்னு கூட்டத்துக்கு கூட்டம் பதிய வைக்க வேண்டியது தேவை இருக்கு இல்லையா? இன்னும் 90 நாள் தான் இருக்கு. திரு அமித்ஷா பேச மாட்டேங்கிறார், திரு மோடி பேச மாட்டேங்கிறார்னா என்டாஸ் பண்றீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமிய கூட்டணியின் தலைவராக, முதல்வர் வேட்பாளராக என்டாஸ் பண்றீங்களா? கூட்டணிக்கு சேர்ந்த திரு தினகரன் கூட அதை ஏத்துக்கலையே, பேசலையே, அந்த வார்த்தையை உச்சரிக்கலையே. அதாவது இந்த கூட்டணி அறிவித்த கூட்டத்திலேயே இந்த கூட்டணிக்கு தமிழகத்தின் தலைமையை பொறுப்பை திரு எடப்பாடி அவர்கள் ஏற்கிறார், அவர் தலைமையில தான் தமிழகத்தில் கூட்டணி அமைகிறது என்பதை தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது ஒரு முறை சொன்னாலே நாங்க 100 முறை சொன்ன மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு முறை சொல்ல வேண்டும் என்பதை ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு பாயிண்ட் கிடைக்காதா, இதை வச்சு நம்ம இந்த கூட்டணியை உடைச்சிட மாட்டோமான்னு எங்களுடைய வலிமையை பார்த்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அஞ்சுவது வெளிப்படையாக தெரிகிறது. மற்றபடி எங்க கூட்டணியில எந்த குழப்பமும் இல்லை. மிக தெளிவாக திரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் அதிமுக தலைமையில இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி இது ஒரு தேசிய அளவிலான கூட்டணி. என்டிஏ கூட்டணி அமையும் போது இன்றைக்கு பிரிவினைவாதம், வகுப்புவாதம், இன்னும் சாதிய அரசியல், இந்த மாதிரி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் திமுகவின் கூட்டணி ஆட்சியிலிருந்து நாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய ஆட்சி இருக்கும்போது டபுள் என்ஜின் சர்க்கார் அமையும் என்பது மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் எத்தனை அனுகூலங்களை இந்த மாநில மக்கள் பெற முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ வட மாநிலங்கள்ல இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்னால மிகப்பெரிய மாற்றங்களை அவர்களால உருவாக்க முடிகிறது. அந்த ஒரு வாய்ப்பை தமிழக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பிரதமர் இன்னைக்கு வெளியே மட்டும் சொல்லவில்லை, எல்லாம் பட்டியலிட்டு அந்த வார்த்தையை காயின் பண்றதுல வேறொரு சிக்கல் இருக்கு. டபுள் என்ஜின் சர்க்கார் வட மாநிலங்கள்ல இருக்குமே அப்படின்னு நீங்க கேட்கறது லாஜிக்கலி கரெக்ட். மத்தியில பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி, மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசுடைய அனைத்து கொள்கைகளையும் மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளும், அதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். இங்க மொழி கொள்கையில அதிமுக உங்களோடு வேறுபட்டு நிற்கிறது,
கல்வி கொள்கையில உங்களோடு வேறுபட்டு நிற்கிறது. இங்க எம்ஜிஆர் ஆட்சின்னு பேசுறாங்க, ஜெயலலிதா ஆட்சின்னு பேசுறாங்க, அதிமுக ஆட்சின்னு பேசுறாங்கன்னா கொள்கை அளவுல உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. மொழியில, கல்வியில, மாநில உரிமையில, சுயாட்சியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. நீங்க டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லும் போது அப்ப என்ன வந்துடுறாங்க, திமுகல இருந்து கூட்டணி கட்சிகள் என்ன வந்துடுறாங்கன்னா, இது அதிமுக ஆட்சி இல்லைங்க, எம்ஜிஆர் ஆட்சி இல்லைங்க, ஜெயலலிதா ஆட்சி இல்ல, எடப்பாடி ஆட்சி இல்ல, இது என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு வந்துடுறாங்க. பாயிண்ட் டேக்கன். என் பதில் சொல்றேன். முதல் விஷயம், திமுகல இருக்கிற நீங்க சொல்றீங்க இல்லையா, திமுக தலைவர்கள்லாம் இது டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பாஜக ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்களா, அத்தனை திமுக தலைவர்களுக்கும் நன்றி. ஏன்னா அடுத்து அமைய போகும் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மனதளவில் அவங்களுக்கும் அந்த எண்ணம் பதிந்து விட்டது, மக்களுக்கு ஏற்பட்ட எண்ணம் எதிரணி தலைவர்களுக்கும் பதிந்து விட்டது என்பதை நீங்க சொல்லியிருக்கீங்க, நன்றி. இரண்டாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், இதுல என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்றால், இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு நாங்க சொல்றோம், என்டிஏ கூட்டணி ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருப்பதால நடக்குங்கிறோம். இன்னைக்கு காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்போம்ங்கிறாங்க. இப்ப நடக்கிறது காமராஜர் ஆட்சியா நடக்கிறது. ஆனா அவங்க சொல்றாங்களே, ஏன் இப்படி நடக்கலன்னு நம்ம கேக்குறோமா? அது ஒரு கூட்டணி என்பது இன்றைக்கு நாங்க திமுகவை அவர்கள் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கும் அவலங்களை, தொடர்ந்து ஏற்பட்டிருக்கும் ஊழல்களை, இன்னைக்கு ஒரு அமைச்சர் மேல இடி 3வது முறையா சம்மன் கொடுக்குது. ஆனா போலீஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்குது. முதல்வர் தேர்தலுக்கு முன்னாடி பட்டியலிட்டார், எந்தெந்த அமைச்சர்கள் மேல எல்லாம் நாங்க ஊழல் வழக்க போட்டு ஜெயிலுக்கு அனுப்புவோம், திகாருக்கு அனுப்புவோம்னு பேசினாரோ அத்தனை பேரையும் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் எங்கெங்கெல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியுமோ, ஊழல் செய்ய முடியுமோ அந்த துறைகளை ஒதுக்கி கொடுத்து ஊழல்களின் உச்சத்தை திமுக தொட்டு இருக்கிறது. இன்றைக்கு 5 லட்சம் கோடி, அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இதுவரைக்கும் 4.5 லட்சம் வாங்கினத 5 லட்சம் கோடி கடன். இது இல்ல, இது அரசு வாங்கின கடன். இன்னும் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வாங்கினது, போக்குவரத்து துறையில வாங்கினதுன்னு நீங்க கடன்களை பாத்தீங்கன்னா தமிழக அரசு இன்னைக்கு தள்ளாடும் நிலைமையில கொண்டாந்து நிதியிலையும் விட்டாங்க, மதுவிலையும் தள்ளாடும் நிலைமையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்காங்க. 55,000 கோடியை தாண்டி இன்னைக்கு மது விற்பனை உச்சத்தை தொட்டு இருக்கிறது. தமிழக மக்களின் வாழ்வியலை, கலாச்சாரத்தை எல்லாம் ஒழித்து இருக்கிறார்கள். பிரதமர் அதனாலதான் சொன்னாரு, தமிழ்னு பேசுறவங்க எல்லாம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் வஞ்சித்து இருக்கிறார்கள். முழு மதுவிலக்குக்கு ஒத்துக்க போதான்னு தெரியல. சர்க்கார் அதுக்கான தேசிய அளவுல பாஜக முழு மதுவிலக்குங்கிற கொள்கை எடுக்க போதாங்கிறதும் தெரியல. நீங்க காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்நியமான விரோதமான ஆட்சியாக இல்ல, அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காமராஜர் ஆட்சியை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் சொல்றத இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மாதிரி காமராஜர் ஆட்சியை நம்ம ஒப்பிட முடியாது. டபுள் என்ஜின் சர்க்கார் அந்நியமானது நீங்க யார் முடிவு செய்யறது? இல்ல, மாநிலத்தில் தான் முடிவு செய்யணும். தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு காமராஜர் ஆட்சி அந்நியமானது இல்லன்னா அப்ப டபுள் என்ஜின் சர்க்கார் அந்நியமானதுன்னு ஊடகத்தின் துறை தலைவரா இருக்கிற நீங்க முடிவு செய்யக்கூடாது. இல்ல சார், ஸ்டாலின் முடிவு செய்யட்டும். இல்ல ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட் படி அவர் அப்படிதாங்க பேசி, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இல்ல ஒரு நிமிஷம் சார், காமராஜர் ஆட்சி டபுள் என்ஜின் சர்க்கார் ரெண்டும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன். காங்கிரஸ் சொல்ற காமராஜர் ஆட்சிங்கிறது டெஸ்டட், அதை மக்கள் பார்த்துருக்கிறாங்க, அதுக்கு பழகி இருக்கிறாங்க, அதனால பலன்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறது மக்களுக்கு ஒரு புதிய உரையாடல், அது புதிய வார்த்தை பிரயோகம், அது மக்களுக்கு தெரியாது. எதிர்கட்சிகள் எங்க முரண்படுறாங்கன்னா, திமுக எங்க முரண்படுறாங்கன்னா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகாரை விட தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம் இந்த மாநிலங்கள் தான், டபுள் என்ஜின் சர்க்கார் நுழையாத மாநிலங்கள் தான் வளர்ச்சி பாதையில முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. அதாவது இன்றைக்கு இவங்க வாங்கின கடன்னால அந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா, இவங்க 5 லட்சம் கோடிக்கு மேல வாங்கின கடன்னால ஜிடிபி ரேஷியோ பாதிக்கப்பட்டிருக்கு. அது உண்மை கிடையாது. என்றைக்கு இவங்க கடனை எல்லாம் திருப்பி செலுத்த போகிறார்களோ ஜிடிபி அதல பாதாளத்துக்கு போய்விடும். அதனால இவங்க ஒரு தரக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களும் கட்டமைக்கப்பட்ட புள்ளி விவரங்களாக, மக்களை ஏமாற்றும் புள்ளி விவரங்களாக, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எத்தனை போலி விஷயமா சொன்னாங்க, பாக்ஸ்கான் பத்தி எத்தனை பொய் சொன்னாங்க, இன்னைக்கு 12 லட்சம் கோடின்னு இவங்க கவர்னர் உரை எழுதி தந்து படிங்கிறாங்க. அப்படி எல்லாம் நடக்கவே இல்லைன்னு கவர்னர் முகத்தில் இருந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அதுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறாங்க, 550 வாக்குறுதியில 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஏதாவது 10-15 வாக்குறுதியாவது ஒழுங்கா நிறைவேற்றினாங்களா? பட்டியல் போட்டு தர முடியுமா? அத்தனை வாக்குறுதியும் எழுதி இதை நாங்க நிறைவேற்றி விட்டோம்னு அவங்க கொடுத்த அத்தனை 505 வாக்குறுதியும் எழுதி அவங்களால செய்ய முடியுமா?
கண்டிப்பாக செய்ய முடியாது. சரி, அடுத்த ஏன்னா சுற்றுல மக்கள்கிட்ட வரேன். மாட்டிக்குவாங்க. அடுத்த சுற்றுல அவங்க வெறும் 10% கூட நிறைவேற்றவில்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அடுத்த சுற்றுல வரேன். அதனால மக்கள் முன்னாடி இன்னைக்கு திமுக தலைகுனிந்து நிற்கிறது தோல்வி பயத்துல. சரி, அதனால அவங்க இப்படித்தான் பேசுவார்கள், இப்படித்தான் செய்வார்கள். ஓகே. ஆனா நான் வரேன் சார், அடுத்த சுற்றுல வரேன். காமராஜர் ஆட்சியை நாங்க ஒரு அளவுகோலாக வைத்து, காமராஜர் ஆட்சிங்கிற அளவு, அந்த ஆட்சி அளவுகோலா வைத்தா அதை வைத்து அதை விட மிக சிறப்பாக எங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் கண்டிப்பாக நடக்கும். சரி, ஓகே, கண்டிப்பாக நடக்கும். அதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்னைக்கு பிரதமர் பேசி இருக்காரு. ஓகே, நீங்க அதை பாருங்க. ஏன்னா இங்க வந்து மத்திய அரசு மோதல், அடுத்த சுற்றுல வரேன். அடுத்த சுற்றுல வரேன். பிரிவினைவாதம், இல்ல, மதவாதம். 10 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் 2 விருந்தினர்கள் காத்திருக்காங்க. நான் அடுத்த சுற்றுல வரேன். அடுத்த சுற்றுல வரேன். திரு சரவணன், ஒரு கூட்டணி தலைவர்கள் ஒரு மேடையில பேசும்போது ஆட்சி மாற்றம் நடப்பது உறுதி அப்படின்னு பேசுறது, தேர்தல் நேரத்துல பேசுறதுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறார்கள் அப்படின்னு திரு ஸ்ரீகாந்த் கணேஷ் தொடக்கத்துல சொன்னார். அது வேற. ஆட்சி மாற்றம் வேணும்னு எதிர்க்கட்சிகள் நினைக்கிறதுங்கிறது வேற, ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறதுங்கிறது வேற. அது ரெண்டு ஒரு புள்ளியில சேர்ந்துருச்சுன்னா ஆட்சி மாற்றம் நடந்துடும். எதிர்க்கட்சிகள் நினைக்கிறத விட்டுருவோம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்றாருல, அதுக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கே. இல்லை, யாரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் நினைக்கிறாரா? அவர் அப்படிதான் நினைச்சாகணும். அவர் அப்படி நினைக்கல அப்படின்னா அப்புறம் அவரை பார்ட்டியில் வச்சிருக்க மாட்டாங்க. மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ ப்ரோ இன்கம்பன்சி வேவ். 2 கோடி குடும்பங்கள் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களால பயனடைந்திருக்கிறார்கள். இதை விட இந்த ஆட்சிக்கு வேற என்ன சான்று வேண்டும்? இந்த 1 மணி நேரம் பத்தாது இந்த ஆட்சியில என்னென்ன சாதனைகளை செய்து காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு. இதை விட ஒரு சிறப்பான ஆட்சியை இந்தியாவில் எந்த முதல்வரும் கொடுக்கவில்லை. திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் வந்து பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும், எப்படி திட்டங்களை இது பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆன் கவர்னன்ஸ். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டின் முதல்வர் வந்து திராவிடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய இந்த மாடல், இந்த வளர்ச்சி மாடலை வந்து எடுத்துக்காட்டாக முன்வைக்கிறார். இதை வந்து பிரதமர் குறை சொல்கிறார். என்ன சொன்னாரு? ரேவடி கல்ச்சர், யூ ஆர் ஸ்பாயிலிங் தி இந்தியன் எக்கானமி அப்படின்னு ஆணித்தரமாக. எதற்கு? தமிழ்நாட்டில் வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தோம். பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் அப்படின்றத கொடுத்து கொண்டிருந்தோம். கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய், இப்ப மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இலவச காலை சிற்றுண்டி கொடுத்து கொண்டிருந்தோம். இதையெல்லாம் பார்த்து இலவசங்களால இந்தியா பாழ்படுகிறது அப்படின்னு சொல்லி நீட்டி முழக்கிய பிரதமர் என்ன பண்றாரு? இந்த மாடலுடைய சக்சஸை பார்த்து எல்லா பாஜக அரசாங்கங்களும் இதை பின்பற்ற வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. இன்னைக்கு எல்லா பாஜக அரசாங்கங்களும் இதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது. மாநில அரசுடைய நிதியில செஞ்சிருந்தா அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. நீங்க கடன் வாங்கி செய்யறீங்க, அதுக்கு வர கடனுக்கு வரீங்க, கடனை உயர்த்தி இதெல்லாம் செய்யறீங்க. கடனுக்கு வர ஆனா இந்த திட்டத்தை கேலி செய்த பிரதமர் இப்ப மன்னிப்பு கேட்க வேண்டுமா, கேட்க கூடாதா? நான் சொன்னது தவறுங்க, ரேவடி கல்ச்சர் நான் சொன்னது தவறு. இந்திய மக்களிடம் மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை தான் நாங்கள் இந்தியா முழுக்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அந்த பெருந்தன்மை, அந்த இன்டெகிரிட்டி பிரதமருக்கு இருக்கிறதா என்பது முக்கியமான கேள்வி. கிடையாது. அதனாலதான் இப்ப வந்து என்ன பண்றாரு? டபுள் இன்ஜின் சர்க்கார், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்றாரு. தமிழ்நாட்டின் முதல்வர் சிறப்பா சொல்லிட்டாரு, ஐயா அது டபுள் இன்ஜின் கிடையாது, அது டப்பா இன்ஜின். உத்தரப்பிரதேசத்தில் ஓடிய டப்பா இன்ஜின், மத்திய பிரதேசத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டப்பா இன்ஜின், ராஜஸ்தானிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய டப்பா இன்ஜின், மத்திய பிரதேச மணிப்பூரை எரித்து கொண்டிருக்கக்கூடிய டம்மி இன்ஜின் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதல்வர் சுட்டி காட்டி இருக்கிறார். எங்கெல்லாம் இவர்கள் அரசோடு இணக்கமா இருந்தா நிதி வரும்னு சொல்றாரு. அதுக்கும் வரேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணக்கமாக இருந்து எதை செய்து கிழித்தார் அப்படின்றதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது இதை இப்படிப்பட்ட ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இப்படிப்பட்ட முன்னாள் முதல்வர் மீது இந்த விமர்சனங்கள் வேண்டி. ஆமா, ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், அதை உங்களுக்கு விளக்கி சொல்றேன். இப்ப முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்றத முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அதாவது தமிழ்நாட்டின் முதல்வர் சிறப்பான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். நீங்க வந்து இந்த டபுள் இன்ஜின், டப்பா இன்ஜின் உள்ளே வராத தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவை எடுத்துக்கோங்க.
அவர்களுடைய வளர்ச்சி விகிதத்தையும் உங்க டம்மி இன்ஜின் புகுந்த உத்தரப்பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையோ மற்ற மாநிலங்களையும் கம்பேர் பண்ணுங்க, மணிப்பூரையும் கம்பேர் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கிறோம். இதை விட என்ன பெரிய சான்று வேண்டும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் முதல்வர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல முடியுமா? யாரால முடியுமா? முடியாது. இப்போ அடுத்த நீங்க கேட்ட கேள்வி, ஒரு கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வி கேட்டீங்க? இணக்கமாக இருக்க வேண்டும். இணக்கமாக இருந்து என்ன சார் பண்ணாங்க? சிஏஏ சட்டத்தை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் நிறைவேற்றினார்கள், பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள். இது ஒண்ணு. அடுத்து நீட்டை ஆதரித்து நீட்டை கொண்டு வந்தாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரான முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல என்ன பண்ணாங்க? ஆபத்துன்னு சொல்லுங்க, பதில சொல்லுங்க. விவசாயிகளுடைய என்ன ஆபத்துன்னு கேக்குறேன். கொஞ்சம் இருங்க சார், இருங்க. நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பொறுமையா, என்ன ஆபத்து, எல்லா ஆபத்தையும் எங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களுடைய பதட்டம் எனக்கு புரிகிறது, உங்களுடைய பதட்டம் புரிகிறது. அதனால கொஞ்சம் அமைதியா இருந்து நிதானமாக இருந்து என்ன சொல்றேன்றதை கேளுங்க. அதற்கு நான் சொல்றதுல எல்லா பதிலும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயமாக குறுக்கிட வேண்டாம், நீங்க அடுத்த சுற்றுல பேசலாம். முக்கியமான விஷயமாக நாம் எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த இவர்கள் கொண்டு வந்த விவசாயிகள் சட்டம், இதை கொண்டு வந்தார். இந்தியாவிலேயே அந்த விவசாயிகள் சட்டத்தை ஆதரித்து பேசிய ஒரே முதல்வர் யார் அப்படின்னா அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஒரு விவசாயியா, அவர் ஒரு விவசாயியா, அதனால அந்த விவசாயிகள் சட்டத்தை ஆதரித்தாராம். அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்தது யார்? திமுக. தமிழ்நாடு சட்டசபையில் அதற்கு எதிராக தீர்மானம் போட்டோம். பின்னங்கால் பிடரியில் அடிபட அந்த விவசாயிகள் சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டு ஓடியதா இல்லையா பாஜக? ஒரு 1000 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாத்த மாட்டோம்னு வீரவசனம் பேசிய தலைவர்கள் எங்க இருந்தாங்க? பாஜக தானே இருந்தாங்க. அதை மாற்றி காட்டினார்களா இல்லையா? சோ இதுல யார் இணக்கமாக இருந்தா அப்புறம் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? இந்த கொள்கைகளை அவங்க சமரசம் பண்ணிட்டாங்க. இல்ல உங்களுடைய மொழி கொள்கையில இருந்து அவங்க ஒரே நிமிஷம் எடப்பாடி கல்வி கொள்கையில இருந்து வேறுபடுறாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினாரு? என்ன சொன்னாரு? சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவு கொடுத்ததுக்கு பாஜக இருந்து வந்த பிறகு கூட்டணி தர்மத்தால நாங்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அப்பனா என்ன அர்த்தம்? கூட்டணி இல்லைன்னா இதை ஆதரித்திருக்க மாட்டோம் அப்படின்றாரு. அப்போ அது ஆதரிக்க கூடாத சட்டம். அத எதற்காக நீங்கள் கூட்டணி தர்மம் கிடையாது. எங்க அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படக்கூடாது, இடி எல்லாத்தையும் வாரிட்டு போயிடக்கூடாது, நாங்கள் கொள்ளையடித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை அட்டாச் பண்ணிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் பேசிய சமரசம். இவர்கள் சமரசம் செய்தது பாஜகவோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் சேர்த்துதான் சமரசம் செய்து வைத்திருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்காக ஒரு துரும்பை கூட இவர்களால கிளி போட முடியவில்லை. 2016 எய்ம்ஸ் வந்துச்சு. 2016 எய்ம்ஸ் வந்துச்சு. ஆட்சியில 2016 இருந்து 2021 வரை அதிமுக தாங்க சார் இருந்துச்சு ஆட்சியில. என்ன பண்ணாங்க? கொண்டு வர முடிஞ்சதா எய்ம்ஸ? ஒரு செங்கலை கூட வைக்க முடியாத ஒரு கேவல சூழ்நிலை தான். இன்னும் முடிக்கல, இருங்க. அவங்களுக்கு எல்லாம் 10 நிமிஷம் கொடுத்தீங்க. ஒரே நிமிஷம், 10 நிமிஷம் ஆச்சு. இல்ல எனக்கு ஆவல, ஒரே நிமிஷம். இந்த கடனை பத்தி பேசுவோம். கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் பாஜகவை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசு கடன் வாங்கி விட்டதுன்றாங்க. இந்திய அரசுடைய கடன் எவ்வளவு தெரியுமா? 200 லட்சம் கோடி. 200 லட்சம் கோடி கடனை வாங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. சாமானியர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா? நம்மளுடைய கடன் நம்ம வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஒன்றிய அரசு சொல்லிருக்கக்கூடிய அந்த பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மென்ட் ஆக்ட் குள்ள தான் இருக்கு. அதற்கு மேல நம்மால கடன் வாங்க முடியாது. ஒன்றிய அரசு அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் கடன் வாங்கி அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி வீசுறாங்களே, 4 லட்சம் கோடி தள்ளுபடி. அவருக்கு இந்த கான்ட்ராக்ட், அவருக்கு அந்த கான்ட்ராக்ட். இதுதான் இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய லட்சணம். தொடக்கமே முற்றுப்புள்ளி. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல ஒரே கருத்தோட முடிச்சுறேன். 1967 இருந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பியதே கிடையாது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல இருந்ததே கிடையாது. திரு முருகுமாறன், கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி அப்படிலாம் பாஜக மெனக்கெடுது. பாஜக நலனுக்காக அதிமுகவோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது, கூட்டணிக்கும் கட்சிகளை அழைத்து வருகிறது அப்படின்னு நீங்க வருவதற்கு முன்பாக பேசப்பட்ட கருத்து. இப்ப இந்த கூட்டணி அமைந்ததன் மூலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் கூட அதிமுகவுக்கு இதன் மூலமாக பலன் இல்லையா? பிஜேபிக்கு தான் பலனா? அதுதான் விருந்தினர்கள் பேசியிருந்தாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்த கட்சி, 31 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு நீண்ட நெடிய பொன்விழா கண்ட கட்சி.
பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் இன்னும் அவர்கள் காலூன்றவில்லை, வேரூன்றவில்லை. அவர்களுக்கு ஒரு திடமான மக்கள் செல்வாக்கு இன்னும் தமிழகத்திலே இல்லை. அதனால அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்கிறார்கள், கூட்டணி அமைக்கிறார்கள். இன்றைக்கு 3 முறை இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சராக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து அவருக்கு பின்புலம்லாம் எதுவும் கிடையாது. அவர் பெரிய அமைச்சருடைய பையனோ அல்லது பிரதம அமைச்சருடைய பேரனோ அப்படி கிடையாது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து 3 முறை குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு 3வது முறையாக இந்திய பேரரசனுடைய பிரதம அமைச்சராக அவர் இருக்கிறார். இல்ல பிரதமர் சொல்ற டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றதுதான் இங்க விவாத பொருளானது. இப்ப டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற கொள்கையை தான் அவர் டபுள் இன்ஜின் என்று சொல்கிறார். அது அவருடைய பொருள் என்னவென்று சொன்னால், மாநில அரசாங்கம் என்பது ஒரு இன்ஜின், மத்திய அரசாங்கம் என்பது ஒரு இன்ஜின். இந்த இரண்டும் இணைந்து இருக்க வேண்டும் என்று அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். மத்திய அரசாங்கத்திற்கு இணக்கமான ஒரு ஆட்சி மாநிலத்தில் அமைய வேண்டும், சமரசமான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே இருந்த சூழல்கள் இருந்திருக்கு. அதைத்தான் அவர் சொல்லுகிறார். கொள்கை அடிப்படையில வேறு வேற அல்ல, பாஜகவுடைய கொள்கை வேற, அதிமுக கொள்கை வேற. 100% அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இந்திய கூட்டணியில இருக்காங்க. இப்ப அவங்க தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்காங்க. கேரளாவில் யாரை ஏற்கிறாங்க? கூட்டணி என்பது தேர்தலை மையமாக வைத்தான் ஒழிய கொள்கையை மையமாக வைத்தல்ல. இல்ல இங்க திராவிட மாடல் 2.0 திரு ஸ்டாலின் பேசும்போது சரி, பிசிகாவோ இடதுசாரிகளோ காங்கிரஸோ எங்கும் அந்த மாடலை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவங்களுடைய வாத பிரதிவாதங்கள்லாம் இருக்கிறது இல்ல. திராவிட மாடல்னு சொல்றாங்க, கூட்டணிக்கு தலைமை திமுகங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா இங்க அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு அதிமுக தலைவர்கள் திரு எடப்பாடி உட்பட பேசும்போது மாற்று குரலாக பாஜக என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, கூட்டணி ஆட்சின்னு வருது இல்ல. அதுதான் விவாதம். தெளிவு பண்ணியும் முதல்ல ஒரு தெளிவு பண்ணியும். மாற்று குரலாக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய நயனா நாகேந்திரன் சொல்லலை. தேசிய அளவிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள், பிரதம அமைச்சர், உள்துறை அமைச்சர், தேசிய அளவிலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் நாடு முழுவதும் அப்படித்தான் சொல்வார்கள். நாடு முழுவதுமே என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொல்வார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை நயினார் சொல்லியிருந்தாருன்னா மோடி சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா கேட்கறதுல ஒரு நியாயம் இல்ல. அவங்க சொல்லிட்டாங்க. தேசம் முழுவதும் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான வார்த்தை அது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் திடமாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தெளிவா இருக்காங்க. நாட்டு மக்கள் இந்த முறை எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவோம். அதான் எங்க பொதுச் செயலாளர் சொல்றாங்க, நாங்கள் அறுதி பெரும்பான்மை பெறுவோம். இல்ல அதை உத்தரவாதப்படுத்துறாங்களா கூட்டங்கள்ல? திரு எடப்பாடி அப்படிலாம் ஒண்ணு யாரும் உத்தரவாதம் அதிமுக ஆட்சிங்கிறத கூட இன்னைக்கு தேர்தல் பரப்பு நடந்தது, நீங்க எல்லாம் நேரலையில பார்த்திருப்பீங்க. தேர்தல் பரப்புரையில பிரதம அமைச்சர் பேசும்போது அவர் சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ்வளவுதான். இப்போ பிரஸ் மீட்டு நீங்க சொன்ன டிடிவி திரு டிடிவி தினகரன், மாண்புமிகு நம்முடைய அன்புமணி ராமதாஸ், நம்ம பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போ நடந்து இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்குது. அவங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் உறுதிப்படுத்துறாங்க. பல பேர் தகவல்களை இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டிடிவி தினகரன் கூட ஒரே பிரச்சனை, என்டிஏ ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஒரே பிரச்சனை தான். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா? நாங்க சொல்றோம் ஏற்படும், அவர் சொல்றாரு ஏற்படாதுன்னு. மக்கள் தான் அதுல முடிவெடுக்கணும். ஒண்ணு, எடப்பாடியாரு என்ன செஞ்சு கிழிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. அதாவது எடப்பாடியார் ஒரு சாதாரண சாமானியர். அவர் முதலமைச்சர் பையன் இல்ல. முதலமைச்சர் பையனால தலைவரான என்ன சொத்து மதிப்பு, அவருடைய மகனுடைய சொத்து மதிப்பு. முதலமைச்சர் பையன் நான் பேசும்போது நீங்க பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிடுங்க. பேசுவாரு. நீங்க பேசும்போது நான் கவனம். நீங்க வார்த்தைகளை ஒரு பொது அரங்கத்துல ஒரு வழக்கறிஞர், நீங்க என்ன கிழிச்சாரு, என்ன அப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, 6 ஆண்டுகள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன கிழிச்சாரு, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சீங்க. அந்த கோபம் இப்படிதான் வெளிப்படும். அந்த கோபம் இப்படிதான் வெளிப்படும். தார வார்த்தை கொடுத்தீங்க. ரெண்டு பேருமே அந்த வார்த்தை பிரயோகங்களை ஊழல் கமிஷன் உங்க கட்சிக்கு தான் போட்டுச்சு. ஊழலால் கலைக்கப்பட்ட முதல் ஆட்சி இந்தியாவுல திமுக தான். அப்பட்டமான போய் இல்லையா? பாவம் வரலாறு, பாவம். இது எல்லாம் வரலாறு. முன்னாள் எம்எல்ஏக்கு வரலாறு கூட தெரியல. ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கு வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாம ஊழலால கலைக்கப்பட்ட முதல்வர் யார் தெரியுமா? ஊழலால ஊழலால் கலைக்கப்பட்ட ஆட்சி யாரு?
ஒரு சாதாரணமான இல்ல சார், நம்ம இப்ப விஷயத்துக்கு வந்துரும். ஒரு ஆட்சி சாமானிய- மாற்றம் இல்ல, இல்ல, அவரு நீங்க மித்துனுடைய- ஒரு பொது வெளியில இல்ல, நானே சொல்லிட்டேன் சார். மித்துனுடைய சொத்து நானே மதிப்பு சொல்லிட்டேன் சார். சாமானியரே, இல்ல ஒரு இந்த சார். கதையெல்லாம் பேச வேண்டாங்க. இல்ல, நானே மித்துனுடைய சொத்து சொன்னேன் மதிப்பு சார். என்ன? நீங்க இருக்கும்போது தான் நீங்க அவர்ட்ட நான் சொன்னேன். சொல்லுங்க, ஒரு பொது வெளியில அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். அவரு ஒரு வக்கீல், நீங்களும் இவரும் ஒரு பயன்படுத்திட்டீங்க. வக்கீல், எல்லாம் உட்கார்ந்து நீங்களும் ஒரு பயன்படுத்திட்டீங்க. பொது வெளியில ஒரு வார்த்தையை இல்ல, நீங்க வெளிப்படுத்துறது இன்றைய எப்படின்னு முதல்வர் இருக்கு. பத்தி நீங்களும் பயன்படுத்திட்டீங்க அந்த வார்த்தையை. புரியுதுங்களா? இன்றைய முதல்வர் பத்தி அவரு நீங்க வந்து அதாவது நான் என்ன சொல்லுங்க, சரி, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் சார். ஒரே ஒரு கேள்வி. நானும் சப்ஜெக்ட் அவருக்கு பதில் சொல்லணும்ல. இல்ல, நீங்க இல்ல சொல்லிட்டீங்க. சார், தனி நான் மோதலா பதிலே மாற சொல்லல. வேண்டாம். இன்னும் நீங்க என்ன பதில் சொல்லவே விடல. தனி மோதலா மாற வேண்டாம். நீங்க இன்னும் என்ன பதில் சொல்லவே சொல்லுங்க விடல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எடப்பாடியார் ஒரு சாதாரணமான ஆளு, ஒரு விவசாயியுடைய மகன். 4 ஆண்டுகள் 2 மாசம் ஆட்சி நடத்தினார். 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கொரோனா காலத்துல வரியே இல்லாத பட்ஜெட் போட்டார். கொரோனா காலத்துல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் நிலுவையில் இல்லாத சம்பளம் கொடுத்தார். குடிமராமத்து திட்டங்கிறது WG பானர்ஜி 1852 பிறகு அவர் தான் குடிமராமத்து திட்டத்தை அமுல்படுத்தினார். இன்றைக்கு அந்த ஆட்சியில 24 மணி நேரமும் டாஸ்மாக் மதுபாட்டில் ஒரு கேள்வி மட்டும் அலோ பண்ணுங்க. நேரம் இல்ல, இடைவெளிக்கு போடுங்க. 24 மணி நேரம் டாஸ்மாக் ஒரு நொடி தமிழ்நாட்டில் விற்பனை சார். ஒரே ஒரு செய்யப்படுதா? கேள்வி மட்டும், இடைவெளிக்கு முன்னும் நம்ம போயிடுவோம். இவ்வளவு செய்ததாக திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னீங்கல்ல, ஆமா. அப்புறம் ஏன் ஆட்சி மாற்றம் நடந்துச்சு? இல்ல, ஆட்சி மாற்றம் என்கிறது நாங்க ஸ்பிளிட் ஆயிட்டோம். எங்க பார்ட்டி ஸ்பிளிட் ஆயிடுச்சு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இல்ல, இப்போ ஒண்ணும் சேரலையே சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைய சூழ்நிலை நாங்க ஸ்பிளிட் ஆயிட்டோம். மக்கள் மன்றத்துல நாங்க இன்றைய split சூழலே ஆயிட்டோம். அதே நிலைமை சார், அதுல அதாவது எதிரி, துரோகி, இது ரெண்டுத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல். அதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் அந்த எலெக்ஷனை நாங்க சந்திச்சு, ஓபிஎஸ் சந்திச்சு எடப்பாடியார் அந்த எலெக்ஷன்ல சந்திச்சு, ஓபிஎஸ் இருந்தாரு அந்த எலெக்ஷனை சந்திச்சு. ஓபிஎஸ் இல்ல சார், எந்த சந்திச்சு 75 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எதிர்கட்சி 75 சீட் ஜெயிச்சிருக்கோம். தமிழக அரசியல் வரலாற்றுல ஒரு சாதாரணமான 66 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி வச்சிருக்கிறோம். என்ன அதுல உங்களுக்கு பிரச்சனை? 10 வருஷம் நாங்க கண்டினியூவா ஆட்சியில இருந்தோம். மக்கள் மன்றத்துல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்ப நாங்க ஒரு பதில் மட்டும் சொல்லிருங்க, இடைவெளிக்கு சொல்லுங்க. இப்ப ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைப்பதற்கான காரணமா சொல்லுங்க. என்ன ஏன் நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஒரே காரணம் தான், இந்த ஆட்சி ஒரு இருண்ட ஆட்சி. 24 மணி நேரம் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. போதை மாநிலம், ஆன்மீக மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு போதை மாநிலமாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 5 வயசு சிறுமியை கற்பழிக்கிறாங்க. 19 வயசு பிள்ளை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அனுப்புனா அந்த சார் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. 80-85 வயசு மூதாட்டி கற்பழிக்கப்படுகிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் போதைப் பொருள் கலாச்சாரம், மக்களுடைய மனநிலை. இதான் மக்களுடைய மனநிலை. திரு ஷானவாஸ், பாஜகவை தமிழ்நாட்டில் அதனுடைய பலம் என்ன, வாக்கு சதவீதம் என்ன, அதிமுகவுடைய பலம் என்ன, வாக்கு சதவீதம் என்ன என்ற புரிதல் நன்றாகவே அதிமுக தலைவர்களுக்கு இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும். பாஜக எதிர்ப்புன்னு நீங்க கடந்த தேர்தல்கள்ல சொன்ன மாதிரியே அதையே இந்த தேர்தலையும் பயன்படுத்த முடியும்னு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நினைக்கிறீங்களா? எடுபடுமா? பீகார்ல வந்து நிதிஷுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு. ஒடிசால வந்து நவீன் பட்நாயக்கனுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு. மராட்டியத்துல சிவசேனாவுடைய பலம் என்னவா இருந்துச்சு, பிஜேபியுடைய பலம் என்னவா இருந்துச்சு. பிஜேபி போய் கால் வைத்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் யார் ஆட்சி இருந்தது, எந்த கட்சி வலுவாக இருந்தது, அந்த கட்சியுடனேயே சேர்ந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்தி ஆட்சியை பிஜேபி பிடித்த வரலாறு தான் இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எவ்வளோ நேரம் ஆயிடும்? ஒரு எம்எல்ஏ இருந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லையா? 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட எல்லா அதிகாரம் இருக்கு. அவங்களால எதுவும் செய்ய முடியும். எல்லா துறைகளையும் அவங்களால வளைக்க முடியும். சட்டத்தை அவங்களால திருத்த முடியும். இவ்வளோ அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வந்து சிவப்பு கம்பளம் விரிப்பாங்க. அதிமுகவை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஏறி அமர்வார்கள். இது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க தலைவர்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம். ஓகே, திரு ஸ்ரீகாந்த், பாஜகனால அதிமுகவுக்கும் பாதிப்பு, இது அரசாக அமைந்தால் தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு அப்படின்ற பிரச்சாரத்தை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் முன்னெடுக்கிறார்கள்னா இது மக்கள்கிட்ட எடுபடுமா, எடுபடாதா? திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளும் எடுபடாது. திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து வந்து பாஜக வந்துரும் பூச்சாண்டி காட்டி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நாங்க வந்து உத்தரப்பிரதேசமாகட்டும், இன்னும் மேற்கு வங்கமாகட்டும், இன்னும் கேரளத்துல கூட பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள், சிறுபான்மை இன மக்கள் எல்லாம் அதிகம் வாழும் பகுதிகளில் பெருவாரியான வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எல்லா மாநிலங்களிலும் மிக அதிகமாக வாழும் மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதனால இவங்க சொல்ற இந்த பிரிவினைவாதம், மதவாதம், இந்த மாதிரியான சிந்தனைகள் இனிமே எடுபடாது. பாஜக வந்துரும்ன்ற பூச்சாண்டி
கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் பாஜக ஒழித்து விடும்னா இன்னைக்கு திமுக ஒளிஞ்சு போயா இருக்கு? எங்க கூட அவங்க கூட்டணியில் இல்லையா? கொள்கை முரண்பாடுகள் இருந்தால் எப்படி அதிமுக சேருங்கிறாங்க? நீங்க எந்த அடிப்படையில எங்க கூட இருந்தீங்க? எல்லா கொள்கையிலும் எங்க கூட உடன்பாடுல இருந்தீங்களா? அந்த நேரத்துல என்ன இருக்கும்? இன்னைக்கு நாங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியிலே அனைத்து வலிமையான கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இங்க அதிமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள்லாம் முரண்படுகின்றன இவங்க சொல்றாங்க. திமுக கூட்டணியில் இருக்க கட்சி எல்லாம் பேச பயப்படுறாங்க. யாரா பேசினா இவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. விசிகால இருந்தாரு ஆதவ அர்ஜுனா, இவரை இளவரசர் பரம்பரை ஆட்சியினர், அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கம்யூனிஸ்ட்ல கல்யாண சுந்தரம் சார் பேசினாரு தொழிலாளர் நலத்துக்காக, உடனே அவரை பதவி விட்டு அன்னைக்கே நீக்கிட்டாங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள், யாரும் பேச முடியாது. திருமாவளவன் அவர்களை அவங்க கட்சிக்காரங்க முதலமைச்சர்னு போஸ்டர் அடிச்சாங்க. அத்தனை போஸ்டரையும் உடனே கிழிங்கன்ட்டாங்க. ஐயோ நான் ஒட்டவே சொல்லல, தெரியாது. நிர்மல்குமார் பாஜக அவங்களுடைய சொந்த விருப்பம். உட்கட்சி விவகாரங்களை பேசினா எல்லா கட்சி சார்ந்து பேச வேண்டிய சொந்த விருப்பம். இடைவேளைக்கு போறேன். இன்னும் திரு முருகுமாறன் பேசின கேள்விக்கு திரு சரவணன் பதில் வாங்க. அதை நாங்கள் மதிக்கிறோம். பிஜேபி எங்க கூட்டணி கட்சி தலைவர்களின் கொள்கைகளை எடுத்துக்கிறேன். முதல் சுற்றுல நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம். திமுக அகற்றப்படும். ஓகே, இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச இல்ல நான் விஷயம் சொல்லி ஆகணும். சரவணன் சாருக்கு ஒரு பதில் சொல்லி பட்டியல் கேட்டார்ல திரு சரவணன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கா? இருக்கு. ஆனா திமுக எதிர்ப்புங்கிற புள்ளியில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேர்தல் அடிப்படையில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, திமுக செய்ததாக சொன்ன வாக்குறுதிகள், நிறைவேற்றிய திட்டங்கள் அப்படின்றத நீங்க பாசிட்டிவா பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்திகளை எதிர்கட்சி கூட்டணி அவங்களுக்கு பாசிட்டிவாக ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பாக அவர்கள் பார்க்கிறார்கள். அது எடுபடும் அவங்க நம்புறாங்க. கொள்கை வேறு, கூட்டணி வேறு, இதுதான் அதிமுகவுடைய தாரக மந்திரம் அப்படின்றத நீங்க பாலிஷ்டா சொன்னீங்க. அவரே சொன்னார். அதான் பாலிஷ்டா சொன்னாங்க. அதற்கு பேர் தான் சந்தர்ப்பவாத அரசியல். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியை எதற்காக இவர்கள் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள்? திரு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? 2021 தேர்தலிலே தோத்த பிறகு திரு ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொன்னாரு? நான்லாம் தோக்குற ஆளா சார்? ராயபுரத்தில் பாஜக என்ற அந்த மதவாத கூட்டணியோடு கட்சியோடு கூட்டணி வச்சதால தானே சார் நான் தோத்து போனேன், இல்லைன்னா நான்லாம் தோப்பனா சார் அப்படின்னாரு. அவர் மட்டுமா பேசினார்? அப்படி எல்லா தலைவர்களும் பேசினாங்களே. அப்போ இப்ப மாறிடுமா? இப்ப பாஜக நல்ல கட்சி ஆயிடுச்சா? மத நல்லிணக்கத்தை வளர்க்கக்கூடிய கட்சியாக மாறிவிட்டதா? என்ன வருத்தம் அப்படின்னா, பிரதமர் பேசிய பேச்சில் இன்னைக்கு 2 விஷயங்கள் மிக மிக வருத்தத்தை அளித்தது. அவர் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்ன நினைச்சோம்னா, இந்த கூட்டணியை அப்படியே கொண்டு போறதுக்காக சேலத்தில் மெட்ரோ கொண்டு வருவோம், மதுரையில் மெட்ரோ கொண்டு வருவோம், ஒசூர்ல ஏர்போர்ட்டை கொடுத்து விடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருவாருன்னு நினைச்சோம். அப்படிதான் நினைச்சோம். பார்த்தா அவரு திருப்பரங்குன்றத்தில் தீபாயத்தில் அப்படின்றாரு. என்ன இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா? பேச வேண்டிய பேச்சா? யாரோ ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர் நான் போய் தீபம் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒத்து ஊதுவதற்கா பிரதமர்? குறிப்பிட்ட வாக்கு வங்கிக்காக நீங்கள் நீதிமன்ற படியேறினீர்கள் விமர்சிக்கிறார். இல்ல, அது தவறு. பிரதமர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் சபரிமலா தீர்ப்பில் என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினார்களா? பாஜக அதற்கு எதிராகத்தானே பேசியது. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? தமிழ் கலாச்சாரத்தை காக்க வேண்டிய பொறுப்பு. நான் சொல்ல வந்த பாயிண்ட புடிச்சீங்க. தமிழ் கலாச்சாரத்தை பேசுவதற்கு பாஜக அவருக்கு ஏதாவது அருகதை இருக்கா? ஒடிஷா தேர்தல்ல எந்த வகையான விளம்பரங்களை கொடுத்தாங்க? பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்த தமிழர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாண்டியன் அந்த வீடியோ பார்த்தா அப்படியே மனம் பதவதைக்கும். உங்களுக்கு வாழை இலையில சாப்பிடுறது தமிழர் கலாச்சாரம். அதை கிண்டல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு டப்பா தயிர் சோறை கொண்டு போய் கொட்டி அப்படியே வழிஞ்சு ஓடும். இப்படிப்பட்டவனா உனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன கட்சி. சோ இப்படிப்பட்டவர்களுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. தயவு செஞ்சு பாஜக இருக்க யாரும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி வாயே திறக்காதீங்க. திரு முருகுமார், திமுக அரசு மீதான அதிருப்தியை அறுவடை பண்ண முடியும்னு எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணி மேலேயே மக்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு திமுக நினைக்குதே. இல்ல, பாரதிய ஜனதா கட்சியோடு 1999 திமுக கூட்டணி வச்சிருந்தாங்க. 5 ஆண்டு அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தாங்க இல்லையா? கூட்டணியில் இல்லையா? மத்தியில் ஆட்சியில் இல்லையா? 2001 தோத்து போனோம். அதனால நம்முடைய மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் அமைச்சரா இல்லையா?
மாண்புமிகு டிஆர் பாலு அமைச்சரா இல்லையா? அதுக்கப்புறம் கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவை நோக்கி நகர்றாங்க. அரசியலிலே பொறுத்தவரையிலே நிரந்தர நண்பர்கள் கிடையாது, நிரந்தர எதிரிகள் கிடையாது. காங்கிரஸ் என்பது தொங்கும் சதை, அவரோட கூட்டணியே இல்லை அப்படின்னு சொன்னாரு திமுக தலைவர். காங்கிரஸ் இப்ப கூட்டணி வச்சு இல்லையா? இருப்பாங்க. அது கூட்டணி என்பது தேர்தலின் சார் எல்லா கட்சியுமே கூட்டணி என்பது தேர்தலின் அடிப்படையாக மையப்படுத்தி வெற்றி என்ற இலக்கின் அடிப்படையில் தான் கூட்டணி ஒழிய கொள்கை ரீதியான கருத்துக்களை சமரசம் செய்து கொண்டு கூட்டணி கிடையாது. எனக்கு புரிஞ்சு நீங்க சொல்றதோட நுட்பம் புரியுது. ஆனா திமுகவும் கூட்டணி கட்சிகளும் முதல்வர் உட்பட நான் ஒரே ஒரு கருத்தை தெளிவா சொல்றேன். தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாஜக செய்யும் துரோகங்கள் அப்படின்னா அந்த கட்சியை ஒண்ணுமே கிடையாது. ஒரே ஒரு சிம்பிள், அவங்களோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நினைக்கிறது. அதுக்காக அது 2019, 2021, 2024 3 முறை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த முறை 100% அவர்கள் அந்த நிலைக்கு அல்ல. இல்ல கும்பல் படுகொலை செய்யக்கூடிய பாஜகவிற்கு தாக்கக்கூடிய 2026 மாண்புமிகு எடப்பாடியார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார். ஓகே ஓகே ஷானவாஸ் பதில். சிறுபான்மை வாக்குகளுக்காக பாஜக எதிர்ப்பை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தீவிரப்படுத்துகின்றனவா? அதிமுக எப்படி இருப்பை இழந்துட்டு இருக்குங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு உதாரணம். ஏன்னா அதிமுகவுக்கும் சிறுபான்மையின மக்கள் வாக்களித்துக் கொண்டிருந்தார்கள். இவங்களே சொல்றாங்க எங்களுக்கு அந்த மக்கள் இப்ப வாக்களிக்கிறது இல்ல, திமுகவுக்கு தான் போடுறாங்கன்னு இவங்களே ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பாருங்க, இப்படி ஒரு கட்சி கொடுக்குமாங்க? எந்த கட்சியா கொடுக்குமா? பிஜேபி காரர் என்ன சொன்னாரு? அங்கெல்லாம் அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு பிஜேபி காரர் சொன்னாரு. ஆனா அதிமுக காரர் என்ன சொல்றாரு பாருங்க. இங்க இல்ல அதிமுக காரரோட ஸ்டேட்மென்ட் பாருங்க. இல்ல அந்த ஒரு பெரும் கூட்டத்தை இந்த மக்களை அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு இவரே டிக்ளேர் பண்றாரு. விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி. நான் என்ன சொல்றேன், இவங்களுடைய தலைவர் 2021 பாட்டாளி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பாஜக கூட கூட்டணி. அவர் வாதப்படி இன்றைக்கு அவர் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு வேடங்களை பூண்டு இவர்கள் வாக்குகளை அறுவடை செய்து என்ன சொல்றேன், இந்த 3 முறை சார் 3 தடவை எங்களுக்கு ஓட்டு போடல. உண்மைதானே? கேளுங்க. அவன் ஓட்டு போடலங்கிறது உண்மைதானே? பிஜேபியோட இருக்கிற கட்சிக்கு யார் போடுவா? ஓட்டு போடலங்கிறது உண்மைதானே? 45-50 விழுக்காடு ஓட்டு வாங்கி இருக்கோம். 2026ல கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. என்ன சொல்றேன், பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கூட்டணி 45 விழுக்காட்டுக்கு மேல ஓட்டு வாங்கி இருக்கல. தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் 45 விழுக்காடா இருக்காங்க. சரி, ஓகே. சீகாந்த் சார் சுருக்கமா. அதாவது திமுக என்பது மதவாதம், இனவாதம், பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய கட்சி என்று நான் சொல்லவில்லை. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்பமை ஸ்ரீமதி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. திமுக சொல்லல, சில நாட்களுக்கு முன்பு வந்த தீர்ப்புல அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, சனாதனம் என்பது தவறான தீர்ப்பு, அதாவது இனப்படுகொலைக்கு நிகரானது அடிப்படையாக இல்லாம நாங்க போடல. அந்த தவறு அந்த நாங்க போடல. தமிழக அரசு போட்ட எந்த அடிப்படையில் அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு, தவறான தீர்ப்புகளை தயவு செஞ்சு